வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ரெசிபி. ஒரு இன்ஸ்டண்ட்டாக சில்லி ஊறுகாய் எப்படி செய்கிறேன்னு தான் காட்ட போகிறேன். இதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி எந்த பச்சை மிளகாவாக இருந்தாலும் சரி, நல்லா கழுவி ஒரு துணியை வச்சு லைட்டாக துடைச்சிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு ஏற்ற அளவுக்கு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு சில்லியை மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இதை அப்படியே வறுத்துக்குவோம். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன். கடுகுலாம் நல்லா பொட்டுற அளவுக்கு வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டு பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது கட் பண்ண சில்லியில் வந்து அந்த மசாலாவை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மாங்காய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துட்டு நல்லெண்ணெய் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கடுகு எண்ணெய் நல்லா சுட இதுக்கு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், ஊற வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.